Hey guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2007ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஹாரர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு தி ஆர்ஃபனேஜ். இது ஒரு ஸ்பானிஷ் படம். சோ நீங்க பார்த்திருக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ஸ்டோரி லைன் சிம்பிள் தாங்க. ஒரு கப்பல் ஒரு பையனை அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு கண்ணுக்கு பேய் எல்லாம் தெரியுது. அந்த பேய்களால அந்த குடும்பத்துக்கு என்ன நடக்குதுன்றது செம்ம ஹாரரா சொன்ன படம் தாங்க இந்த படம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக்கும் கொடுத்துட்டு வாங்க இப்போ வீடியோ பார்க்க போலாம். படத்தோட ஓபனிங் சீனை 1970sல காட்டுறாங்க. அப்போ ஒரு ஆர்ஃபனேஜ்ல குழந்தைங்க எல்லாம் பிளே கிரவுண்ட்ல ஒரே மாதிரி கிரே கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கால் வருது. அதுல அந்த ஆர்ஃபனேஜை சேர்ந்த லோரா அப்படின்ற ஒரு பொண்ணை அடாப்ட் பண்றதுக்காக கால் பண்றாங்க. சோ அந்த பொண்ணால இனிமே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா பார்க்க முடியாது. அந்த சீனை கட் பண்ணி 30 வருஷம் கழிச்சு காட்டும்போது ஃபர்ஸ்ட் லோராவை காட்டுறாங்க. அவளுக்கு கார்லோஸும் ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. ரெண்டு பேருக்கும் சைமன் ஒரு சின்ன பையன் இருக்கான். ஒரு காலத்துல அந்த பொண்ணு இருந்த ஆர்ஃபனேஜ் மூடப்பட்டதுனால மறுபடியும் அந்த ஆர்ஃபனேஜ் ஓபன் பண்ணி அவளை போலவே நிறைய அனாதை குழந்தைகளை வச்சு காப்பாத்தலாம் சொல்லி முடிவு பண்ணி அதை ஓபன் பண்றா. ஒரு நாள் வீட்டுல சைமன் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவன் தன்னோட கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை பத்தி சொல்றான். அவங்களோட பேரு வாட்சன் அண்ட் பெப்பேனும் சொல்றான். லோராவும் ஹஸ்பண்ட் கிட்ட என்னங்க இவன் என்னடோ பேசுறான் அப்படின்னு சொன்ன உடனே கார்லோஸும் என்ன பண்றது இவ்வளவு பெரிய வீட்டுல அவன் ஒருத்தன் தான் இருக்கான், சோ அதனால தனியா விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஏற்கனவே ஃபேமிலியா லாரா தங்கி இருந்த ஊருக்கே வந்துடுறாங்க. அவளும் ஒரு நாள் ஈவினிங் தன்னோட மகன் சைமனை கூப்பிட்டு பீச்சுக்கு போறா. அங்க ஒரு லைட் ஹவுஸை காமிச்சு நான் சின்ன வயசா இருக்கும்போது இந்த லைட் ஹவுஸ் நைட்டு முழுக்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றா. அவ அந்த பீச்ல அந்த சிப்பி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையன் சைமன் பக்கத்துல ஒரு குகைக்குள்ள போய் யாரு கூட பேச ஆரம்பிக்கிறான். பத்தாவதுக்கு அவங்க பேரை வேற அவன் கேட்டுட்டு இருக்கான். கியூரியஸான லோராவும் சைமன் கிட்ட என்ன மறுபடியும் உங்க கண்ணுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே இல்லம்மா இவன் புது பையன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போறான். சைமன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் லோராவும் அந்த கேவுக்குள்ள போய் பாக்குறா. வெறும் இருட்டா இருக்காங்க, யாருமே இல்ல. வீட்டுக்கு போற வழி முழுக்க இந்த சைமன் பையன் அவங்க பொறிட்டு வந்து அந்த கிழிஞ்சல் எல்லாம் போட்டுக்கிட்டே வரான். எதுக்குன்னா இவன் குகையில பார்த்த ஃப்ரெண்டு அந்த கிழிஞ்சலை பார்த்துக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருவான்னு சொல்லி இதை பண்றாங்க. அடுத்த நாள் லோராவோட வீட்டுக்கு பெனிக்னா அப்படின்னு ஒரு சோஷியல் ஒர்க்கர் லேடி வந்து லோரா கிட்ட சைமனை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேடி வந்ததுல இருந்து லோராவை பார்த்து பேசாம அந்த வீடியோ சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இதனால லோராக்கு அந்த லேடி பாக்குறதுக்கு வினோதமா தெரியுறாங்க. சரி என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு லோராவும் கேட்கும்போது அந்த லேடி நாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரோக்ராம் பண்ண போறோம், அதுக்கு சைமன் மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கிற பையன் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் தெரியுது, அந்த சின்ன பையன் சைமனுக்கு HIV இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் லோராவோட சொந்த பையன் கிடையாது, அவனை தத்தெடுத்து வளர்த்துட்டு வராங்க. லோரா உடனடியா அந்த ஆஃபரை மறுத்துட்டு என்னோட ஹஸ்பண்டே ஒரு டாக்டர் தான், சைமனோட கண்டிஷன் அவருக்கு நல்லாவே தெரியும், அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அவரு சைமனை குணப்படுத்திடுவாரு அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம எங்க பையனை இந்த சீக்கிரட்லாம் தெரியாம தான் நாங்க வளர்த்துட்டு இருக்கோம், இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவனோட மைண்ட் என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியாது, அதனால தயவு செஞ்சு வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை கிளப்பி விட்டுறா. இப்ப அந்த லேடி அந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் லோரா அந்த ஃபைலை கிச்சன் கபோர்ட்ல லாக் பண்ணி அந்த சாவியை ஒளிச்சு வச்சுக்கிறா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சிச்சுவேஷன் மாற ஆரம்பிக்குது. என்னன்னா நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது லாராவோட வீட்டு ஷெட்ல ஏதோ சத்தம் கேட்டுட்டு அவளும் எழுந்து பார்க்க போறா. அவளுக்கு என்ன சத்தமா இருக்கும்னு சொல்லி போய் பார்த்தா அந்த ஷெட்டுக்குள்ள அந்த ஓல்டு லேடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இவளை பார்த்த உடனே அந்த ஓல்டு லேடியும் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. லோராவும் தன்னோட புருஷனை கூட்டிட்டு வந்து அந்த லேடியை தேட ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த லேடி எங்க ஓடினாங்கன்னு தெரியல. கார்லோஸ் அவகிட்ட கவலைப்படாத, மறுபடியும் அந்த லேடி வந்தாங்கன்னா நம்ம போலீஸுக்கு கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி லோராவை சமாதானப்படுத்துறாரு. அடுத்த நாள் காலையில ஒரு வினோதமான விஷயம் நடக்குது. லோராவும் காலையில எழுந்து அந்த வீட்டோட டோரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது வாசல்ல நிறைய கிழிஞ்சல்கள் இருக்கு. ஆனா இதை பார்த்துட்டு அவ ரொம்ப கன்சர்னா எடுத்துக்கல. ஏன்னா ஒருவேளை சைமன் தான் விளையாட்டா இதெல்லாம் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவ நினைச்சுக்கிறா. ஏற்கனவே லோராக்கு இந்த வீட்டுல நடக்கிற விஷயம் எல்லாம் கொஞ்சம் விசித்திரமா தெரியுது. பத்தாவதுக்கு சைமனும் லோரா கிட்ட அம்மா நான் வளர்ந்து பெருசானா கண்டிப்பா என்னோட அந்த 6 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நான் வளர மாட்டேமா அப்படின்னு சொல்றான். ஆரம்பத்துல லோராவும் அவன் பேசுறத ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம தான் இருக்கா. ஆனா அந்த பையன் அந்த 6 பசங்களை வரைஞ்சி வச்சிருக்காங்க. அந்த பேப்பரை பார்க்கும்போது தான் அவளுக்கே கொஞ்சம் ஷாக் ஆகுது. அதுலயும் அதுல இருக்கிற ஒரு பையன் மூஞ்சில ஒரு சாக்கு துணி மூடின மாதிரி இருக்கு. இப்போ ரொம்ப கியூரியஸான லோராவும் சைமன் கிட்ட இந்த பசங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சைமன் அதுக்கு நாங்கெல்லாம் ஒன்னா கேம் விளையாடுவோம், அப்போ அவங்க கிஃப்ட் கொடுப்பாங்க, அப்படி என்ன கேம்னு சொல்லிட்டு லோராவும் கேட்கும்போது சைமன் அதுக்கு நமக்கு பிடிச்ச விஷயம் எதையாவது அவங்க திருடிட்டு போயிடுவாங்க, அதுக்கு க்ளூவும் வச்சுட்டு போவாங்க, அந்த க்ளூவை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்றான். அப்படி இந்த கேம்ல ஜெயிச்சா நம்ம கேட்கிற விஷயத்த அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேம் விளையாடுறதுக்கு நான் ஏற்கனவே காயின்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை லோரா கிட்ட காட்டுறான். லோராவும் அந்த பையனுக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி அப்படியா என்ன காயின்ஸ் அது காட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த காயின் டப்பா ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள சின்ன குழந்தைங்களோட உடைஞ்சு போன பல்லுங்க இருக்குங்க. அப்ப அந்த பையன் சைமன் அம்மா கேம் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் என் காயின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு விளையாட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் வீடு முழுக்க க்ளூஸ் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எதிர்பாராத விதமா சைமன் ஏற்கனவே லாரா ஒரு கிச்சன் டிராயரை லாக் பண்ணிட்டு ஒரு சாவியை ஒளிச்சு வச்சால அந்த சாவியை கண்டுபிடிச்சிடறான். அவன் அந்த சாவியை வச்சு அந்த ஃபைல் டிராயரை ஓபன் பண்ணிடுறான். உள்ள பார்த்தா காயின்ஸ் இருக்கு. கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல அவன் குச்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கோவமா வந்து அவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க.
ஏன்னா அவங்களுக்கு சைமன் அந்த ஃபைல பாத்திரக்கூடாது அப்படிங்கறதுல பயம். அவங்க அம்மா கத்துனதை பார்த்து அந்த பையன் பதிலுக்கு கத்திட்டு, சும்மா கத்தாதம்மா, நீ அப்பாவும் என்னோட உண்மையான அப்பா அம்மா கிடையாதுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா என்னோட புது ஃப்ரெண்ட் தாமஸ் அதை சொல்லிட்டான், அது மட்டும் இல்லாம நான் சீக்கிரம் செத்துருவேன் வேற சொன்னான் அப்படின்னு சொன்னதை கேட்ட லாராவும் ஷாக் ஆகி அவளும் அவளோட புருஷனும் சேர்ந்து சைமன் கிட்ட, நீ சொல்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது, அது மட்டும் இல்லாம நீ கண்டிப்பா சாகலாம் மாட்ட, உன்னை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பையன் அவங்க பேச்ச நம்புற மாதிரியே தெரியல. அடுத்த நாள் காலையில அந்த ஆர்ஃபனேஜ் ஓபன் பண்றதுக்காக சூப்பரா ஒரு பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி புதுசா வர போற குழந்தைங்களை வெல்கம் பண்றதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரெடியா இருக்கும்போது சைமன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா தாமஸ் ஒரு சின்ன வீடை கண்டுபிடிச்சிருக்கான், அதை நீங்க பாக்கணும் அப்படின்னு சொல்றான். அவங்களும் கையில ஒரு கேக்க வச்சுக்கிட்டு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லும்போது அந்த பையன் அடம் பிடிச்சு அந்த கேக்க தட்டி விட்டுறான், அதுவும் கீழே விழுந்துருது. கோவத்துல லாரா சைமனை கண்ணத்திலே அரைஞ்சிடுறா. ஆனா அடிச்சது உடனே தப்புன்னு உணர்ந்துட்டு அங்க இருந்து கிளம்பி வந்த கெஸ்ட் எல்லாம் கவனிக்கிறதுக்காக அவளும் கீழே போயிடுறா. அந்த பார்ட்டியில எல்லாருமே மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு அழைக்கப்படாத கெஸ்ட் ஒருத்தர் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா சைமன் வரைஞ்சாலும் ஒரு குழந்தை மூஞ்சில சாக்கு துணி போட்ட மாதிரி அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து சாக்கு துணி போட்டுட்டு நின்னுட்டு இருக்கு. லாரா அவன் வீட்டுக்குள்ள போய் சைமனை கூப்பிட்டு வந்த கெஸ்ட்டுக்கு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு சொல்லி தேடுறா. ஆனா அவன் எந்த ரூம்ல இருக்கானே தெரியல. அப்போ அந்த வீட்டுக்குள்ள அவ தேடிட்டு இருக்கும்போது அதே சாக்கு போட்டு அந்த குழந்தை லாரா முன்னாடி வந்து நிக்குது. Simón, hijo. அதை அவளை பிடிச்சி பாத்ரூம்ல தள்ளின உடனே அவளும் தவறி அங்க இருந்த சிங்க்ல விழும்போது இடுப்பு கையில எல்லாம் அடிபட்டுடுது. ஆனா லாரா அந்த சாக்க கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அதுல இருந்த ஒரு பீஸ் மட்டும் அவ கையோட வந்துடுது. லாரா கத்துற சத்தம் கேட்டு கார்லோஸும் அவளை வந்து திறந்து விடுறாரு. அவளும் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து வீடு முழுக்க சைமனை தேடி அலையறா. ஆனா எங்க தேடினாலும் சைமனை காணலங்க. அவள் அந்த வீட்டோட ஸ்டோரேஜ் ரூம்ல எல்லாம் தேடிட்டு, பார்ட்டிக்கு வந்த எல்லா பசங்களையும் தேடிட்டு, கடைசியா பீச்லயும் போய் தேடும் போது அந்த குகை பக்கத்துல ஒரு சின்ன பையன் நிக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. ஆனா லாராக்கு கால் அடிபட்டதுனால அவளால அந்த பையனை ஃபாலோ பண்ணி போக முடியல. கார்லோஸும் விடாம லாராவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து புடிச்சிட்டு, கொஞ்சம் பொறுமையாரு, நான் போலீஸை கூப்பிட்டு தேடுறேன்னு சொல்லிட்டு போலீஸையும் கூப்பிட்டுறாரு. அவங்களும் வந்து அந்த கேவல தேடி பாக்குறாங்க. ஆனா சைமன் எங்கேயுமே காணல. இப்போ லாராவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப சைமனோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசர் பீலார் அப்படின்றவங்க லாரா கிட்ட சமீபமா அவங்க வீட்டுக்கு வந்த அந்த ஓல்ட் லேடியை பத்தியும் கேட்டுட்டு அவங்க வீட்டுல நடந்த பார்ட்டியும் பத்தி கேட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா, பெனிக்னா அப்படின்ற பேர்ல எந்த ஒரு சோசியல் ஒர்க்கரும் ரெஜிஸ்டர் ஆகல, சோ எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் சைமனை கடத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வந்த லோராவும் கால்ல அடிபட்டதுனால வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவளை ஆறுதல் படுத்துற மாதிரி அவர் போட்டுட்டு இருந்த செயினை கழட்டி அவளை சமாதானப்படுத்துறதுக்காக கையில கொடுத்துறாரு. அன்னைக்கு ராத்திரி லோராக்கு அந்த வீட்டோட ஹால்ல இருந்து விசித்திரமான சத்தம் எல்லாம் கேட்ட உடனே அவளை எழுந்துக்கிறா. அவளுக்கு சைமனோட பெட்ரூம்ல இருந்து அந்த சத்தம் கேக்குது. அவள் அந்த ரூமை திறந்து பெட் மேல இருக்கிற பெட்ஷீட்டை மூவ் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பொம்மை இருக்கு. 6 மாசங்கள் ஆயிடுதுங்க சைமன் காணாம போய். ஆனா லாராக்கு தான் மகன் இன்னும் உயிரோட தான் இருப்பான் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கு. இப்பதான் லாராக்கு சைமன் சொன்ன விஷயம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வருது. சைமன் காணாம போனதுக்கு அந்த 6 பசங்க தான் காரணம் அப்படின்றத அவன் நம்ப ஆரம்பிக்கிறா. ஆனா அவ சொல்ற எந்த விஷயமும் நம்புற மாதிரியே யாருக்கும் இல்ல, இன்க்ளூடிங் கார்லோஸுக்கும். ஒரு நாள் ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்த்துட்டு லாரா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அவங்க வண்டிக்கு குறுக்க முதல்ல அவங்க வீட்டுக்கு வந்தால அந்த பெனிக்னான்ற லேடி அவங்க ஒரு பேபி ஸ்டாலரை தள்ளிட்டு போறாங்க. ஆனா பரிதாபமா லாரா பெனிக்னா கிட்ட போறதுக்குள்ள ஒரு கோரமான விபத்து நடந்து சம்பவ இடத்திலே பெனிக்னாவும் இறந்து போயிடுறாங்க. ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல லாராக்கு அந்த மூஞ்சில சாக்கு போட்ட மாதிரியே ஒரு பையன் இருந்தால அதே மாதிரி ஒரு பொம்மையை தான் அந்த லேடி அந்த பேபி ஸ்டாலர்ல வச்சிருந்தாங்க போல. அதையும் லாரா பாக்குறா. அதுக்கப்புறம் லாராவும் அந்த லேடிய பாக்கலான்னு வந்து உட்காரும் போது திடீர்னு அந்த லேடிக்கு உயிர் வந்த மாதிரி லாராவோட கையை பிடிக்கிறா. இதை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த லேடி இறந்ததுக்கு அப்புறம் போலீஸும் அந்த லேடியோட வீட்டுல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு போட்டோவை கண்டுபிடிச்சு லாரா கிட்டயும் காட்டுறாங்க. லாரா அந்த ஆசிரமத்தில் வளரும் போது அந்த லேடியா அங்கதான் வேலை பார்த்திருக்காங்க போல. அங்க கிடைச்ச கேசட்டுகளை போட்டு பார்க்கும் போதுதான் பெனிக்னாக்கு தாமஸ்ன்ற ஒரு பையன் இருந்திருக்கான். பிறவிலே அந்த பையனோட முகம் பாக்குறதுக்கு கோராமையா இருந்ததுனால அவங்க அம்மாவும் அந்த பையனுக்கு ஒரு சாக்க போட்டு மூஞ்ச மூடி வச்சிருக்கா. அதே சமயம் லாரா அடாப்ட் ஆகி வெளியே போகும்போதுதான் அந்த பையனோட டெட் பாடியை போலீஸ் பீச்ல கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல அங்க இருந்த குழந்தைகளை கேட்கும் போதுதான் அவங்க எல்லாருமே தாமஸ் வச்சு ஒரு பிராங்க் பண்றதுக்காக அவனை கூட்டிட்டு போய் அந்த பீச் ஓரமா இருந்த அந்த கோகுள்ள விட்டுட்டு அவன் மாஸ்கையும் கட்டிட்டு வெளியே வரானா இல்லையான்னு பாத்துருக்காங்க. அந்த பையனுக்கு ரொம்ப கூச்சமா இருந்ததுனால அவனால வெளியே வர முடியல. ஒரு வழி அந்த பையனை வெளியே வரலான்னு ட்ரை பண்ணா பரிதாபமா அந்த கடல் அலையில மாட்டி அவன் இறந்து போயிட்டு இருக்கான். லோராவா அந்த பையனை பார்த்துட்டு அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட, என் மகன் காணாம போன அன்னைக்கு இந்த பையன் என் வீட்டுல தான் இருந்தான், ஆனா என் கண்ணுக்கு மட்டும் தான் அவன் தெரிஞ்சான், யாருமே இந்த பையனை பார்த்தா மாதிரியே சொல்லல அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்ல அன்னைக்கு ராத்திரி லோரா தன்னோட பெட்ரூம்ல தூங்கலான்னு படுக்கும்போது அவளுக்கு கார்லோஸ் தன்னோட பெட்ரூம்குள்ள வரா மாதிரி சத்தம் கேக்குது.
அவளும் புருஷன் தான் வந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட ரொம்ப எமோஷனலா சைமனை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. அவ பேசிக்கிட்டே இருக்கும்போதுதான் அந்த பெட்ரூம் டோருக்கு வெளியே ஏதோ ஒரு நிழல் நிக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நிழலும் அந்த பெட்ரூம் கதவை திறந்து உள்ள வரும்போதுதான் தெரியுது அது கார்லோஸ்னு. அப்ப 10 நிமிஷமா லாரா ஏதோ கண்ணுக்கு தெரியாத விஷயத்து கூட தான் பேசிட்டு இருந்திருக்கான்றத நினைச்சு அவ அப்படியே ஷாக் ஆயிடுறா. இப்ப அவளுக்கு அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றதுல கன்வின்ஸ் ஆகி ஒரு எக்ஸாசிஸ்ட போய் மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. அந்த ஆளுகிட்ட அவ அந்த பிஞ்சு போன சாக்கு பையோட துணியை கொடுக்கும்போது அந்த ஆள் அதை மோந்து பார்த்துட்டு நீ அரோரான்னு ஒரு லேடியை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் லோராவை கூட்டிக்கிட்டு அந்த லேடியை மீட் பண்றதுக்காக போறாரு. தான் மனைவி பண்ற எந்த விஷயத்திலும் நம்பிக்கை இல்லாத கார்லோஸும் நான் ஆபீசர் பீலாரையும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கும் போன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிடுறாரு. இப்ப அந்த அரோராவோட டீம் வீடு முழுக்க சிசிடிவி கேமராலாம் வச்சுட்டு ஒரு ரூம்ல அந்த லேடி அரோரா அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து எடுத்த ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு அந்த வீட்டுல இருக்கிற என்டிட்டிய கூப்பிட ஆரம்பிக்கிறா. அவங்களும் அந்த ஆவிகளை கூப்பிட வீடு முழுக்க குழந்தைங்க சிரிக்கிற சத்தம் தான் கேக்குது. அது அங்க இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அது மத்தவங்களுக்கும் கேட்க ஆரம்பிக்குது. அரோராவும் ஒரு ரூமுக்குள்ள என்டர் ஆகும்போது அந்த குழந்தைங்களோட ஆவிங்க அவங்க கண்ணுக்கு தெரியுது. அதுங்க தொடர்ந்து அந்த லேடி கிட்ட எங்களை கொல்ல வருதுன்னு சொல்லிட்டு கத்துதுங்க. அந்த லேடியும் சைமனோட பேரை சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பசங்க எதுவும் பதில் சொல்ற மாதிரி தெரியல. அந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரோரா அவங்க எல்லார்கிட்டயும் நான் பார்த்த விஷயம் பழங்காலத்துல நடந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது, ஆனா ரொம்ப இருட்டா இருந்ததுனால என்னால சைமனை அங்க ஐடென்டிஃபை பண்ண முடியல. அவங்க லாரா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஆவிகளோட உலகத்துக்கு டைம் செல்லுபடி ஆகாது. அது மட்டும் இல்லாம மரணத்தை நோக்கி இருக்கிறவங்களுக்கு ஆவிகளுக்கு கூட பேசுறதுக்கான சக்தி இருக்கும், அதுதான் சைமனுக்கும் இருந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் கேட்டுட்டு பொறுக்க முடியாத கார்லோஸும் எல்லாரும் சேர்ந்து ஒரு டிராமா பண்ணிட்டு இப்ப எங்களை தேவையில்லாதெல்லாம் சொல்லி பயம்புறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமை வெளியே போக சொல்லிடுறாரு. அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அரோரா லோரா கிட்ட உன்னோட மனசை நம்பு, உன் நம்பிக்கை தான் உன் பையனை காப்பாத்தும், அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக நீ எந்த எல்லைக்கும் போவன்றதுல முடிவாயிரு அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு ராத்திரி கார்லோஸ் அவர் மனைவி கிட்ட நம்ம தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது, காணாம போன பையனை எப்படி பேய் ஓட்டுறவங்களை வச்சு கண்டுபிடிக்க முடியும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பாவம் லோரா தன்னோட மகனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் முயற்சி எல்லாம் பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு கார்லோஸும் அவளுக்கு ஆறுதல் சொல்றாரு. அடுத்த நாள் காலையில லோரா தைரியமா அந்த பசங்க கிட்ட பேசி ஆகணும்ன்ற முடிவுல அந்த ரூமுக்குள்ள தைரியமா போறா. அப்ப திடீர்னு அவளுக்கு பின்னாடி இருந்த ஒரு கண்ணாடி ஜன்னல் கீழே விழுந்து உடையும் போது அந்த உடைஞ்சு போன கிளாஸ் தூள் எல்லாம் பார்க்கும்போது தான் அங்க ஒரு பெஞ்ச் இருக்கிறத பார்த்துட்டு அதையும் அவ ஓபன் பண்றா. திறந்து பார்த்தா அவ சின்ன வயசா இருக்கும்போது ஆர்ஃபனேஜ்ல அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்களோட பேர்லாம் எழுதி உடன் போர்ட்ஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களோட பொம்மைகளா அதுக்குள்ள இருக்கு. அதுல இவளும் சைமனும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவும் இருக்குங்க. அப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த குழந்தைங்களோட ஆவிங்க இவளுக்கு ஒரு சேலஞ்ச் வச்சிருக்குங்கன்றது. அவளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு க்ளூவா தேடி போய் ஒரு டோர் நாப கண்டுபிடிக்கிறா. ஷெட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அங்க அந்த இறந்து போன லேடி பெனிக்னாவோட டாலர் செயின் ஒண்ணு கிடைக்குது. மேல அவன் தேடி பார்க்கும்போது அங்க ஒரு சின்ன பூட்டப்பட்ட கதவு இருக்கு. ஒரு மண்வெட்டி எடுத்து அவளும் அந்த கதவோட லாக்க உடைச்சு அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த டோருக்குள்ள 5 மூட்டையில மனித எலும்பு கூட அவளுக்கு கிடைக்குது. இத பார்த்து அவ ஷாக் ஆகி அந்த போன்ஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியுது அந்த ஆசிரமத்துல இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கல்ல பசங்க, அவங்களோட எலும்பு கூட தான் இதெல்லாம். இது எப்படி கண்டுபிடிச்சான்னா அங்க இருந்த துணிகள்ல அவங்களோட பேர்லாம் வேற எழுதிருக்கு. போலீஸும் ஒரு வழியா வந்துடுறாங்க. கடைசியில இப்பதான் லோராக்கு புரியுது பெனிக்னா ஏன் அந்த ஷெட்டுக்குள்ள வந்தா அப்படின்றது. அந்த லேடி தன்னோட மகன் இறந்து போக காரணமா இருந்த பசங்களெல்லாம் அந்த ஆர்ஃபனேஜ்ல விஷம் வச்சு கொன்னுட்டு அந்த ஷெட்டுக்குள்ள எல்லா டெட் பாடிஸையும் சாக்கு பையில போட்டு ஒளிச்சு வச்சிருக்கா. இப்ப இவ கண்டுபிடிச்ச விஷயத்தையும் கார்லோஸ் கிட்ட சொல்லி பாக்குறா. ஆனா அந்த ஆள் எதையுமே நம்பாம உடனடியா நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஆகணும், நீ வரியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது தயவு செஞ்சு 2 நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேக்குறா லோரா. அன்னைக்கு கார்லோஸ் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் லோரா அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்த எல்லா துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அந்த ஆர்ஃபனேஜ் இருந்துச்சோ அந்த மாதிரியே எல்லா பொருளையும் ரெடி பண்ணிட்டு தன்னோட இறந்து போன ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு ரெடி ஆகுறா. அந்த ஆசிரமத்தோட கேர்டேக்கர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஆவிகளை சாப்பாட்டுக்காக மணி அடிச்சு கூப்பிடுறா. ஆனா அவளுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. எப்படியாவது அவங்க கிட்ட பேசி ஆகணும்ன்ற ஒரு வேகத்துல அவ சின்ன வயசுல அந்த பசங்க கூட விளையாடின அந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டை விளையாட ஆரம்பிக்கிறா. அவ ஆச்சரியப்படுற மாதிரி இந்த முறை அந்த பசங்க லாரா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது சைமனை கண்டுபிடிச்சணும்ன்ற வெறியில அதுக்கான பதில தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அந்த பசங்களை ஃபாலோ பண்ணி போறா. அதுல ஒரு குழந்தை அவளை அந்த வீட்டோட ஸ்டோரேஜ் ரூமுக்கு கூட்டிட்டு போய் விட்டு காணாம போயிடுது. அவளை அந்த ரூமுக்குள்ள தேடி பார்க்கும்போது தான் தெரியுது அங்க ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு. அவளுக்கு க்ளூவா கிடைச்ச ஒரு டோர் நாப வச்சு அந்த டோரை திறந்து பார்க்கும்போது அங்க ஒரு படிக்கட்டு இருக்கு. அது நேரா அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்குள்ள போகுது. உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு ரூம் இருக்குங்க. அது முழுக்க போட்டோஸா ஒட்டி இருக்கு. அதுல தாமஸும் பெனிக்னாவோட போட்டோவும் இருக்கு. இப்பதான் அவளுக்கு புரிய வருது இது தாமஸோட ரூம்னு. ஒரு வழியா அவளோட
தேடுதலுக்கு பதில் கிடைக்குது. அந்த ரூமுக்குள்ள இருந்த ஒரு கர்டனுக்கு பின்னாடி அந்த சின்ன பையன் சைமன் உயிரோட இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே அவளோட சந்தோஷம் எல்லாம் அப்படியே காத்தோட காத்தா கலந்துடுது. அவன் சைமன் நினைச்சு தூக்கிட்டு இருந்த அந்த பெட்ஷீட் மெதுவா அப்படியே கையில இருந்து கீழே விழுது. ஆனா சைமன் அதுல இல்ல. அப்பாவை திரும்பி அந்த பேஸ்மெண்டோட படிக்கட்டை பார்க்கும்போது அந்த படிக்கட்டோட கைப்பிடி ஒண்ணு உடைஞ்சிருக்கு. அதுக்கு கீழே ஒரு டெட் பாடி கிடக்குது. முகத்துல இருந்த சாக்கு துணியை திறந்து பார்த்தா பரிதாபமா சைமன் தான் இறந்து போயிருக்காங்க. அவன் ரொம்ப நாளா இறந்து கிடக்கிறதுனால அவன் உடம்புல இருந்த தண்ணி எல்லாம் வத்தி போய் அவன் எலும்புடு மாதிரி இருக்கான். இதை பார்த்து லோரா அப்படியே உடைஞ்சு போய் அழ ஆரம்பிக்கிறான். இப்பதான் நமக்கு அன்னைக்கு பார்ட்டில நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அந்த பார்ட்டில சைமன் லாரா கிட்ட நான் தாமஸோட வீடை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால அது வேற எதுவும் கிடையாதுங்க. அந்த பேஸ்மெண்ட்ல இருந்த வீடு தான் அவன் சொல்லியிருக்கான். லோரா அவனை விட்டுட்டு அந்த கெஸ்ட் எல்லாம் பாக்குறதுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பையனும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு லோரா சைமனை காணோம்னு தேடும் போது அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்த ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு சைமன் அங்க இல்லன்னு உடனே அந்த இரும்பு கம்பி எல்லாம் அந்த சின்ன டோருக்கு முட்டு கொடுத்தா மாதிரி வச்சுட்டு போயிடுறா. இதனால அந்த பையன் அந்த பேஸ்மெண்ட்லயே மாட்டிருக்கான். அன்னைக்கு ராத்திரி லோராக்கு வீடு முழுக்க சத்தம் கேட்டுச்சுல, அது சைமன் இந்த பேஸ்மெண்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக போட்ட சத்தம் தான். அதான் அந்த பையன் செய்யும் போதுதான் படிக்கட்டுல இருந்த கைப்பிடி உடைஞ்சு கீழே விழும்போது அவன் கழுத்து முறிஞ்சு இறந்து போயிருக்கான். இப்ப மனசு உடைஞ்சு போய் குற்ற உணர்ச்சியில லோரா சைமனோட பாடியை எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைங்க ரூம்ல வந்து உட்காந்துக்கிட்டு நான் தான் கேம்ல ஜெயிச்சுட்டேன்னு இன்னும் எனக்கு பிரைஸ் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அவ எக்ஸசிவா தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டு கார்லோஸ் கொடுத்த அந்த செயினை கெட்டியமா புடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கமாயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு லோராவும் மயக்கத்துல இருந்து கண்ணை மூச்சு பார்க்கும்போது அந்த லைட் ஹவுஸ்ல இருந்த லைட்டும் பிரகாசமா எரிய ஆரம்பிக்குது. இப்ப அவ ஆச்சரியப்படுற மாதிரி அவ கையில வச்சுட்டு இருந்த டெட் பாடி சைமனுக்கு மறுபடியும் உயிர் வந்து அவங்க அம்மா கிட்ட அவன் நான் கேம்ல ஜெயிச்சப்போ நான் விஷ் பண்ணது என்ன தெரியுமா, நீ இங்கே இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்றதுதான் அப்படின்னு அவன் சொல்லும் போது அந்த ரூம் முழுக்க அந்த பசங்க எல்லாம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்க எல்லாரும் தாமஸ் உட்பட லாரா கிட்ட வந்து சுத்தி உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு தன்னை பாத்துக்கிறதுக்கு லாரா வந்துட்டான்ற சந்தோஷம் தாங்க முடியல. கடைசி சீன்ல தாங்க ஒரு ட்விஸ்ட காட்டுறாங்க. அந்த ஆசிரமத்துக்கு வெளியே ஒரு கல்லறை இருக்கு. அந்த கல்லறைக்கு கார்லோஸ் வந்து பூ வைக்கிறாரு. அது யாரோடதுன்னு பார்த்தா லாராவோடதும் சைமனோடதும் தாங்க. அன்னைக்கு நைட் அவங்க ரெண்டு பேருமே பழைக்கல, இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கார்லோஸ் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அவர் லாரா கொடுத்த அந்த செயின் கீழே இருக்கு. அதை அவர் எடுத்து அப்படியே பாக்குறாரு. அவருக்கு முன்னாடி இருந்த ஒரு கதவு ஒண்ணு திறக்குதுங்க. அந்த ஆள் அந்த ரூமுக்குள்ள எதையோ பார்த்து சிரிக்கிறாரு. அப்படியே சஸ்பென்ஸோட படத்தை முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. அதே சமயம் இந்த மாதிரி டிஃபரெண்டான படம்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல்ல மட்டும் தாங்க உங்களால பார்க்க முடியும். சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வித்தியாசமான மூவிஸ் எல்லாம் பார்க்குற கேங்ல நீங்களும் சேர்ந்துருங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்கள் கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.